நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு டெசர்ட் தான் இது. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நல்ல ஈஸி அண்ட் டேஸ்டியான ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இது கொஞ்ச நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலை பாயில் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். 4 ஏலக்காய் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் சுகரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை டேஸ்டி ஆக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் அப்படி இல்லைனா மாவா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு அந்த ஏலக்காய்லாம் தனியாக எடுத்துருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேவரா எசன்ஸ் அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் நட்ஸ் வச்சு பிஸ்தா வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்